பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கடந்த சில நாட்களாக பலிகளிலே, பழைய ஏற்பாட்டு பலிகளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட மூன்றாவது பலியாகிய சமாதான பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சர்வாங்க தகன பலி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது விலையேற பெற்றது. இரண்டாவதாக போஜன பலி, இது பரிசுத்தமானது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் போஜன பலி, மன்னிக்கவும், சமாதான பலி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சமாதான பலியை குறித்து நாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த சமாதான பலி எப்படியாக செலுத்தப்படுவார்கள், எப்படி செலுத்தப்படுகிறது சொல்லி பார்த்தால், சர்வாங்க தகன பலியினுடைய அதே ஒரு நடைமுறை தான். பலியிடுகிற மனுஷன், பாவம் செய்த மனுஷன் அந்த ஒரு ஆட்டை கொண்டு வர வேண்டும். அதே போல அங்கே பலிபீடத்திற்கு முன்னதாக நின்று, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இந்த ஆட்டின் மேலே நான் சுமத்துகிறேன், எனக்காக என்னுடைய இடத்துல இந்த ஆடு எனக்காக பலியாகும் என்று சொல்லி அந்த மனுஷன், அந்த விசுவாசி, பாவம் செய்த விசுவாசி தன்னுடைய பாவத்தை அந்த ஆட்டின் மேலே சுமத்தி விட்டு அதே பலிபீடத்திலே அதே விசுவாசி தான் அந்த ஆட்டை கொல்ல வேண்டும். கொன்று அதனுடைய தோலை உரித்து அதன் அவயவங்களை அவன் துண்டு துண்டாக அதை வெட்ட வேண்டும், நறுக்க வேண்டும். ஆசாரியன் என்ன செய்வார்? அதோடைய ரத்தத்தை எப்பவும் போல பிடிப்பார், அதை பிடித்து வைத்து கொள்வார். ஆசாரியன் என்ன செய்வான்? இந்த இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்திலே சுற்றிலும் தெளித்து அந்த வெட்டப்பட்டதான அந்த ஆட்டினுடைய மாமிசத்தை பலிபீடத்தில் கட்டைகள் அடுக்கி நெருப்பை மூட்டி இந்த அவயவங்கள் எல்லாவற்றையும் அவர் பலியிடுவார். இது சமாதான பலி. இதில் நாம் பார்க்கும் பொழுது சர்வாங்க தகன பலிக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, சமாதான பலிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சர்வாங்க தகன பலியிலே மொத்த எல்லாவற்றையும், அந்த ஆடு முழுவதையும், எல்லா அவயவங்களையும், நல்ல அவயவங்கள், கெட்ட அவயவங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாக அக்கினியிலே அவன் எரிக்க வேண்டும். இது சர்வாங்க தகன பலி. ஆனால் சமாதான பலி எப்படி என்று சொன்னால், புசிக்க தகாதவைகள், வேஸ்டேஜ் என்று சொல்லுவோம் இல்லைங்களா, வேஸ்டேஜ், மனுஷன் சாப்பிட முடியாதவைகள், சாப்பிடக்கூடாதவைகள், வேஸ்டேஜை மாத்திரம் அன்பார்ந்த பிள்ளைகளே நெருப்பிலே கர்த்தருக்கென்று பலியிட வேண்டும். சாப்பிடக்கூடியவைகளை ஆசாரியன் ஆரோனும் அவனுடைய குமாரனும் சாப்பிட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில், அந்த சமூகத்தில் பலிபீடத்திற்கு அருகிலேயே உட்கார்ந்து அவர்கள் அதை சாப்பிட வேண்டும். அன்பானதையுடைய பிள்ளைகளே, பாருங்க, யார் விருந்துக்கு அழைக்கிறது? கர்த்தர் மனிதனை விருந்துக்கு அழைக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே மனுஷன் நல்லவைகளை, சாப்பிடக்கூடியவைகளை மனுஷன் சாப்பிடுகிறான். சாப்பிடக்கூடாதவைகள், ஒன்றுக்கு உதவாதவைகள், வீசக்கூடியவைகளை, வேஸ்டேஜை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த விருந்து என்று சொன்னாலேயே சமாதானம் தான். இந்த சமாதான பலி எதை காட்டுகிறது? கர்த்தருக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாகும்படியாய் செலுத்தப்படுகிற ஒரு பலி. ஏன்? பிதாவாகிய தேவன் மனுஷர் மேலே அவர் கோபமாய் இருக்கிறார், எரிச்சலாய் இருக்கிறார். அவன் செய்த பாவத்து நிமித்தமாய் அவர் எரிச்சலோடு கூட இருக்கிறார், கோபமாக இருக்க. அந்த கோபம் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரை சமாதானப்படுத்த வேண்டும். அப்போ சமாதானப்படுத்தும்படியாய் செலுத்தப்படுகிற ஒரு பலிதான் இந்த சமாதான பலி. இந்த சமாதான பலியிலே ஒன்றுக்கு உதவாத அவயவங்களை கர்த்தருக்கு பலி செலுத்திவிட்டு, நன்றாய் நல்ல சாப்பிடக்கூடிய அவயவங்களை மனுஷன் ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசாரியர்கள் எடுத்துக்கொண்டு அதை தேவ சமூகத்தில் அவர்கள் சாப்பிட வேண்டும். இது அன்பான பிள்ளைகளே சமாதானத்தை நாம் குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். விருந்துக்கு அழைக்கிறவர் கர்த்தர், விருந்தாளி மனுஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கல்வாரி சிலுவையிலே இந்த சமாதான பலியை அவர் செலுத்தினார். தன்னையே சமாதான பலியாய் செலுத்தினார். நாம் கொலோசையர் நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் 22, 23 வசனங்களை வாசிக்கும், 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்? அவரே நம்முடைய சமாதான காரணராகி அவர் என்ன பண்ணாராம்? இருதிருத்தரை ஒன்றாக்கும்படியாக தம்முடைய சிலுவை மரணத்தை, அன்பான தேவனே, எல்லா வேதனைகளையும், நம்முடைய பாவத்தையும் அவர் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இருதிரத்தாரை ஒன்றாக்கினாராம். யார் இருதிரத்தார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன்
பூலோகத்திலே பாவம் செய்து தேவனுக்கு பகையாளியாயிருக்கக்கூடியதான மனிதன். இந்த 2 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கல்வாரி சிலுவையிலே சமாதான பலியாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அன்பான தேவனுடைய இருதிரத்தாரும் ஒன்றாக்கப்பட்டார்கள், இரு தரப்பினரும் ஒன்றாக்கப்பட்டார்கள். அதன் அர்த்தம் என்ன? சமாதானமாய் போனார்கள். 2 பேருக்கும் இடையே இருந்ததான அந்த பகை சமாதானமாய் மாறி போனது. இது நிமித்தமா என்று சொன்னால் சமாதான பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பலியாய் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். எப்படியாக? பாடுகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார், ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார், அற்புதத்தை நமக்கு கொடுத்தார், விடுதலையை நமக்கு கொடுத்தார், நன்மையை நமக்கு கொடுத்தார், ஜீவனை நமக்கு கொடுத்தார். வேதனையையும் துக்கத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டாக்கும்படியாக, உன்னை கர்த்தரோடு கூட பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்தும்படியாக எல்லா வேதனைகளையும் நான் எடுத்துக்கொண்டேன். உனக்காக நான் பலியாயிருக்கிறேன். என்னிடத்துல வா, உன் வேதனைகளை எனக்கு கொடு, நான் கொடுக்கிற சமாதானத்தை ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய், சமாதான பலியாய் நமக்கென்று பலியான அந்த இயேசுவுக்கு நம் மனதார நன்றி சொல்லுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே எனக்கு, ஆண்டவர் என்னை, ஆண்டவரே எனக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த பகையை உம்முடைய சிலுவையினாலே நீக்கி போட்டவரே, ஆண்டவரே பரலோகத்தோடு எனக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே, ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தவரே, எங்கள் சமாதான பலியே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சமாதான பலியாக ஆண்டவரே நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, வேதனைகளையும் துக்கத்தையும் நீர் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை மேன்மையும் எங்களுக்காய் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விட்டு கொடுத்தீரே ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவர் சமாதான பலியாகி உம்முடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சமாதான பலியே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை உமக்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சமாதான குறைச்சல்களும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.